அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 887. நேற்று நைட்டே வீடியோ போட முடியல, ஏன்னா ஒரு சில இன்டர்நெட் பிரச்சனைனால வீடியோ போட முடியல நண்பர்களே. சரி, இப்போ நம்ம நேரட்டாக விஷயத்துக்கு வருவோம். 887 நம்ம நேற்று சொன்ன மாதிரி 7 அப்படிங்கிறது சி போர்டில் ஒரே ஒரு எண்ணாக தான் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசியில் நம்மளுக்கு 72 27 அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இந்த 27க்கு இந்த இடத்துல 8 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டமே வேறு மாதிரி இருந்திருக்கலாம். அதாவது 954 அப்படிங்கிற ஒரு கணிப்பாக இருந்தாலும் சரி, என்ன நம்ம வந்து டைரக்ட் பவராக எடுத்திருந்தோம், ஆனால் நம்மளுக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிது. சரி, இப்போ இன்றைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. இன்னும் இருக்கக்கூடிய இந்த 3 நாட்களுக்கு அப்புறம் அடுத்த மாதத்துலேருந்து நம்ம 4D ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணலான்ற மாதிரி பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்மளோட இன்னொரு சேனல் லிங்க்கை நான் இப்போலேருந்தே நம்ம கொடுத்துட்ருக்கேன், அதையும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். 2 சேனலுக்குமே 2 விதமான டைமை நான் 1ஆம் தேதியிலேருந்து சொல்லிவிடுவேன். சொல்லப்போனால் இன்னும் 2 நாட்கள் 30, 31ஆம் தேதி இரவு நம்ம வந்து அடுத்த அந்த சேனலில் என்ன மாதிரி விஷயத்தை, இந்த சேனலில் என்ன மாதிரி விஷயத்தை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிவிடுவேன். இந்த டைமில் கரெக்டான டைமில் உங்களுக்கு அந்த வீடியோக்கள் தொடர்ச்சியாக வந்து சேரும். சரிங்களா? வாங்க இன்றைக்கி எப்படி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த ஒரு 3 நாட்களாக இந்த டார்கெட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் நண்பர்களே. இந்த 3 நாட்களாக வந்த 9க்கு 4 4க்கு 8. சரிங்களா? ஸோ இந்த பவர் மெத்தடில் 9க்கு 4னா 4க்கு 8னா 9க்கு 4 4க்கு 8, அப்போ வந்து 8க்கு 3. ஸோ இந்த இடத்துல வந்து 3. நாம் திரும்ப சொல்கிறேன், நம்மளுக்கு கணக்குப்படி இதுதான் சி போர்டு. இப்போ தான் நம்ம கணிப்புகள் எடுத்துகிட்ருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு இது வந்து சி போர்டு, இது வந்து பி போர்டு, இது வந்து ஏ போர்டு, அப்படியே தலைகீழாக தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, அப்படி கணக்கு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து இன்றைக்கி சி போர்டில் வந்து 3 அப்படிங்கிறது நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் வருது. ஓகேவா? 9க்கு 4 4க்கு 8 8க்கு 3. ஓகேவா? சரி, அப்படி ஓகே, இது ஒரு விதமாக பார்த்தோம். அடுத்தது பி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 2 2க்கு 8. சரிங்களா? 5க்கு வந்து 2 டைரக்ட் பவர், 2க்கு 8. 5க்கு 2 2க்கு 8னா 8க்கு வந்து 2க்கு 8னா 8க்கு வந்து 1. 2க்கு 8 8க்கு வந்து 1 இல்லைனா 5 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ 5க்கு 2 8க்கு 5. ஸோ நம்மளுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 5 அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஓகேவா? பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 5 அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, ஏ போர்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4க்கு 9 9க்கு 7. 4க்கு 9 9க்கு 7 அப்படிங்கும்போது 9க்கு 7னா 7க்கு வந்து 2. ஸோ நம்மளுக்கு 253 அப்படின்னு கிடைக்குது. 253. நேற்று ரிசல்ட்டு 887 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 253. 2க்கு 8க்கு 2 8க்கு 5 7க்கு 3 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து பாக்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, இப்போ கம்பெனி வைஸ் ரிசல்ட் நான் எடுக்கக்கூடியது இன்றைக்கி 2 பேட்டர்ன் தான். இதுக்கப்புறம் வேறு எதுவுமே இங்கே இருக்காது. 253 பாக்ஸ். ஓகேங்களா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம இந்த கம்பெனி சார்ட்டை ரிசல்ட்டை ஒரு தடவை பார்க்க போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ வந்து சண்டே மண்டே ஞாயிறு மற்றும் திங்கள் அப்படிங்கும்போது நம்ம ஞாயிறு மற்றும் திங்களில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த பேட்டர்ன் கொஞ்சம் சப்போர்ட் நம்பராக தான் வரும். இருந்தாலும் ஜஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதில் வந்து 869 இருக்குது. 869க்கு 275 அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல ஒரே ஒரு செட்டு தான் எடுத்துருக்கோம். அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா 253. சரி, இந்த 253 இங்கே நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல இந்த 869 275னா அப்போ 253க்கு என்ன வரும் அப்படிங்கிறத இப்போ ஒரு நிமிஷம் பார்ப்போம். அப்படின்னா 8க்கு 2 அப்படிங்கும்போது அதே மாதிரி நம்மளுக்கு 8க்கு 2ன்னு ஏ போர்டில் நம்மளுக்கு 2 கன்ஃபார்மாக வருது. ஸோ 6க்கு 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 8க்கு வந்து 7 அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ நம்மளுக்கு 2 இதில் 6க்கு 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 8க்கு வந்து 9. இது வந்து 9க்கு 5 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 7க்கு 9க்கு 5 அப்படிங்கும்போது
7க்கு வந்து 3 அப்படின்னு வருது. ஸோ நம்மளுக்கு 253ம் 293ம் தெளிவாக கிடைக்குது. இதில் 2 3 இங்கேயே 2 3 அப்படிங்கும்போது ஏசியில் 23 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது. 23 32. ஸோ நம்ம இதுலேருந்து ஃபைனலாக எடுக்கக்கூடிய எண்கள் என்னென்னா 889 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு 253 293, அதே மாதிரி 23 32 ஏபிஎஸ்சிபிசி. அவ்வளோதான். இதோட நம்ம வந்து இந்த கணிப்புகளை முடிச்சிடறோம். சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3. இதை தான் நம்ம எடுக்கக்கூடிய கணிப்புகள். வேறு அந்த பழைய சாட்டை அந்த மெத்தடுக்கெலாம் எதுவுமே இல்லை. சரிங்களா? இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 887 அப்படிங்கிற இந்த ரிசல்ட் வந்து இந்த நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டில், அதாவது நிறைய விதத்தில் கெஸ்ஸிங் எடுக்கலாம். இப்போ நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 887 கால்குலேட்டரில் போட்டால் என்ன வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு 2 கட்டு கொடுத்துருக்கேன். அதில் ஏபிஎஸ்சிபிசி அப்படிங்கிறது ஒன்று கணிப்புகளாக பார்த்துட்டோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம 887 அப்படிங்கிற கெஸ்ஸிங்க்கு வந்து நம்ம 887 இதை வந்து நம்ம எதால் பிறகுறோம் அப்படின்னா 3 × 6 × 6. சரிங்களா? 3 × 6 × 6 அப்படிலாம் ஒரு 6ன்னு கணக்கு வச்சுக்கோமே. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கிதுன்னு பாருங்கள், 66 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த 887 இன்ட்டு 3 × 6ன்னு போடும்போது நம்மளுக்கு 66ன்னு கிடைக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு சப்போஸ் இந்த கால்குலேட்டர் மெத்தப்படி 66 அப்படிங்கிறத நான் பிசிலையும் ஒரு கெஸ்ஸிங்காக வைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த 887க்கு 8க்கு 6 அப்படிங்கிறது பவர். ஸோ 8க்கு 6 8க்கு 6ன்னு இதை அப்படியே நம்மளுக்கு பிசியில் வந்தாலும் வரலாம். ஸோ கால்குலேட்டர் மெத்தட்லேருந்து நம்ம எடுக்கிறது 66ங்கிற ஒரு எண். நம்ம ஏசி அப்படிங்கிறதுல 23 32 நம்ம கொஞ்சம் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் பிசியில் 66 அப்படிங்கிற விஷயத்தை, ஏன்னா பிசி ரொம்ப நாளாக நம்ம வந்து ஃபாலோஅப்பில் கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் பிசியையும் ஒரு இதுவாக நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய கெஸ்ஸிங். சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதம் ஃபுல்லாக நடந்த ரிசல்ட்டு ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் மட்டும் ஒரு ஷார்ட்டாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிசிக்கு ஏசி, அப்புறம் அடுத்த நாள் ஏசி, அப்புறம் அடுத்த நாள் ஏபி, அப்புறம் அடுத்த நாள் வந்து பவரு, இங்கேயும் பவரு. ஸோ இதை விட்டுருங்க. இதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இங்கே ஏபி, கடைசியாக ஏபியில் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து அதுக்கு ஒரு நாளுக்கு அப்புறம் பவரை வச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு ஏபியில் டபுள்ஸ் வந்துருக்கு. அதுக்கு அடுத்த நாட்கள் சொல்ல போனால் ஒரு 2 நாட்கள் கழிச்சு ஏசியில் டபுள்ஸு, அப்புறம் ஏபியில் டபுள்ஸு, அப்புறம் ஃபுல்லாக பவரு, அப்புறம் பவரு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்னென்னா பவரு இது அப்படியே சேம் தான். 502க்கு 601 அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்க. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா பவரு, இதுவும் பவர் தான். சொல்லப்போனால் பி போர்டில் அப்படியே டபுள்ஸாக இங்கே டபுள் 0 இங்கே 66 7 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அப்புறம் இன்னும் சரி, இதுக்கு இல்லாமல் வந்து நம்ம இன்னும் இங்கே என்ன வரலை அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 வந்துருச்சு, 5 6 7 8 9 0. சொல்லப்போனால் பெண்டிங்னு ஒன்றும் இல்லை. 1 2 3 4 5 6 7 8 9 0 ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது திருப்பி ரிப்பீட் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது நம்பர்ஸ். ஸோ இந்த இடத்துல சொல்லப்போனால் 8க்கு 2 ஏற்கனவே இருக்குது, 8க்கு 7 இருக்குது, அடுத்தது பார்த்திங்கன்னா 8க்கு 0 இருக்குது, அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னும் இந்த இடத்துல பெண்டிங் இது 8க்கு அப்படிங்கிற மாதிரி வராமல் இருந்தால் என்ன வரல அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா 8க்கு வந்து 0 வந்துருச்சு, 8க்கு வந்து 2 வந்துருச்சு, 8க்கு வந்து 7 வந்துருச்சு. ஸோ சொல்லப்போனால் 8க்கு 1 தான் வரல. ஸோ இந்த பெண்டிங் நம்பர் படி இந்த ஏ போடல அப்படின்னா 8க்கு வந்து 1 இன்னும் வராமல் இருக்குது. ஸோ அந்த 1ஐயும் ஒரு கணிப்புகளாக இது வந்து சப்போர்ட் நம்பர் தான், பார்த்துக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் இந்த 8 இந்த பி போர்டில் இருக்க அந்த 8 அப்படிங்கிறத பார்க்கையில் நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் வந்திருக்கு பவரில், என்னென்னலாம் வரல அப்படிங்கிறதையும் ஒரு சந்தேகமாக இருந்தால் அதையும் நம்ம சொல்லிவிடுவோம். 8க்கு வந்து இங்கே 1 வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 8க்கு வந்து 6 வந்துருச்சு, 8க்கு 1 8க்கு 6 திருப்பி 8க்கு 6 திருப்பி 8க்கு 6 8க்கு 5 வந்துருச்சு. அப்படிங்கும்போது ஒருவேளை
நம்மளுக்கு வந்து 8க்கு 4 இன்னும் வராமல் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு ஏ போர்டில் வந்து 1ம் பி போர்டில் வந்து 4ம், அதாவது 8க்கு சொல்கிறேன் 4. சரி, இப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற 7, இதை தான் நம்ம அப்படியே தான் பரட்டி பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4. ஓகேவா? இப்போ ஏ போர்டில் என்ன அப்படிங்கிறது இதுதான் நம்மளுக்கு கணக்கில் ஏ போர்டு. ஸோ 7 அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு 7க்கு வந்து என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா 7க்கு வந்து 9 வந்திருக்கு. ஏற்கனவே 7க்கு வந்து 2 வந்திருக்கு. 7க்கு 2, 7க்கு 9 அப்படிங்கும்போது 7க்கு 2, 7க்கு 9, 7க்கு 2 அப்படிங்கும்போது 7க்கு ஒரு வேளை நம்மளுக்கு 4ன்னு வரலாம். ஸோ இந்த கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்டிங் நம்பர் இந்த 8க்குன்னா இன்னும் இந்த இடத்துல 4 வரல, இந்த 8க்குன்னா இந்த இடத்துல திருப்பி 4 வரல, இந்த 7க்குன்னா இந்த இடத்துல 1 வரல. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 441 ஏபிசி 441 அப்படிங்கிறதையும் ஒரு எண்ணாக நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக 253, 293, 441 இவ்வளோ தான் நம்ம கொடுக்குறது. பிசியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 66 அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏசி அப்படிங்கும்போது 23, 32 அப்படிங்கிறது சொல்லிட்டேன். இவ்வளோ தான் நம்மளோட கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஜாயின்ங்கிற ஒரு பட்டனை வந்து அப்படியே லைட்டாக ஒரு தட்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் நம்ம சேனலில் ஒரு மெம்பர்ஷிப் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? அந்த விஷயத்தை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். பாருங்கள், நீங்களே கணிப்புகள் எடுத்து பாருங்கள். போன வாரம் நம்மளுக்கு வந்து பாக்கியதாரா அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 275 வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் சொல்லவே இல்லை. ஆல் போர்டில் நம்மளுக்கு வந்து 2, 4 ஓகேவா? அதாவது 3 அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் 3ம் ரிப்பீட்டடாக இருக்குது, 4 ரிப்பீட்டடாக இருக்கும்போது 2 அல்லது 4 அப்படிங்கிறதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.